ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தா நம்ம வீட்டில் பிரியாணியும் சிக்கன் பக்கோடா ப்ளஸ் தயிர் பச்சடி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்த்துருவோம். முதல்ல சிக்கன் பக்கோடா வந்து இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துக்கோங்க. தேவையான அளவு மாவு நீங்கள் கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டை லவங்க ஏலக்காய் எண்ணெய் அப்புறம் கிராம்பு தேவையானது போட்டு ஆனியன் போட்டு நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு ஆனியன் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் மிளகா போட்டு நல்லா வதக்க வேண்டியது தான். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நம்ம லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்க வேண்டியது தான். இப்போது நல்லா வதக்குங்க. இப்போது ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் ஆயம்லாம் இருக்குது. இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு இந்த சிக்கன் மேரினேட் பண்ணியிருக்கேன். சரியா, மேரினேட் வந்து தனியாக பண்ணிக்கோங்க. பிரியாணி கூட சேர்ந்து காயிடாதீங்க. இப்போ வந்து நல்லா இது வந்த பிறகு பிளேட்டிங் தான். பிளேட்டிங்கில் ஃபஸ்ட்டு ஆனியன் தேவையான எடுத்துப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பக்கோடா தான். சிக்கன் 65 சிக்கன் பக்கோடா தேவையான அளவு கொஞ்சம் அள்ளியை வச்சுப்போம். நல்லா ரெட்டாக இருக்குது அழகாக. இது போதும்னு நினைக்கிறேன், எடுத்து வச்சிருப்போம். இப்போ தான் மெயின் டிஷ் பிரியாணி வந்துடுச்சு. நமக்கு தேவையான அளவு அள்ளியை வச்சுப்போம். பத்தாதது பீஸ் பத்திரம்னா எக்ஸ்ட்ராவாகவும் வச்சுப்போம். அவ்வளோதான் இன்றைக்கான டிஷ் இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.